ஆஃப்ஸ்குவாட் என் கையில் இருக்க பேப்பரை 8 தடவைக்கு மேலே யார் மடிக்கிறாங்களோ மடிக்கிற ஒவ்வொரு மடிப்புக்கும் நம்ம 1000 தரப்போம். ஏண்டா நீ தான் சொன்ன. ஐ சும்மா நானே மனப்படம் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். சும்மா கடுப்பு ஏற்றாது. ஓகேவா? நீ முதல்ல வீடியோ ஃபுல்லாக பார்க்குறியா? பார்த்து முடிச்சுட்டு பேசு. நான் என்ன உன்னை சொல்ல போகிறேன், ஃபுல்லாக வீடியோ பாரு, பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதான் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு அதை முதல்ல பண்ணு, சரியா? பாரு ஆஃப்ஸ்குவாட் வீடியோக்குள்ள பாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. எஸ் ஆஃப்ஸ்குவாட் இந்த பேப்பரை 8 தடவைக்கு மேலே மடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்மளுக்கே தெரியும், நம்ம வீடியோவும் போட்டோம். இதில் நம்ம அதுக்காக தான் நிறைய விதமான ஃபேக்டர்ஸ் உள்ள வச்சிருக்கோம். அதெல்லாம் அவங்க ஜெயிக்க இதோட பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிட்டே போகும். உண்மைதான், வேற லெவலாக இருக்க போது. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ண முடியாது இல்லையா? வேற இடத்துக்கு போவோம், அங்கே போயிட்டு மீட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்துருக்கோம். இந்த இடத்துல ரேண்டமாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம A4 ஷீட் பேப்பர் தான் கொடுக்க போகிறோம். அதில் சில விஷயம் ட்ரிக்கெல்லாம் இருக்குது. அதில் அவங்க செலக்ட் ஆனாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு ஆளை பிடிச்சி ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் யாரை வச்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சு பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா வந்தது. பட் ஆனால் ஃபைனலாக ஃபிக்ஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு வீடியோ எடுக்கலாம் பர்மிஷன் கேட்டு வரேன். ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணுறீங்களா? சரி வராதுங்களா? ஒன்றும் இல்லை, அந்த பேப்பரை 8 தடவை மடிக்கணும். நீங்கள் செட்டாவாதா? ஆஃப்ஸ்குவாட் நான் இன்னமும் நினச்சேன் இந்த வீடியோ சிம்பிளாக முடிஞ்சிடும், நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அப்படி கிடையாதுங்க. இது ரொம்பவே கஷ்டம். நிறைய பேர் கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் தம்பி, எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேணான்றீங்களா? நம்மளுக்கு இந்த பொழப்பே வேணாம் அப்படின்ட்டாங்க. சில பேர்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியல, அவங்களுக்கு நார்த் இந்தியன்ஸாக இருந்துட்டாங்க. தலை ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணுறீங்களா? இந்த பேப்பர் தமிழ் தெரியுமா? பாடம் சார் தெரியாதா? ஓகே. சில பேர் கிட்டே வரல, வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்னமோ நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக ட்ரை பண்ணி பார்த்தப்போ ஒரு தாத்தா வந்தார். ஆனால் தோத்தா ஒன்றும் இல்லையே. தோத்தா அதெல்லாம் ஒன்று, நீங்கள் எதுவுமே தரத்தாவில்ல. ஸோ அந்த தாத்தாட்ட நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூல் வச்சிருந்தோம். எஸ், அது என்னன்னா எல்லாத்துக்குமே தெரியும் 7 தடவைக்கு மேலே மடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது அவங்க 15 செகண்ட்குள்ள முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 3 சாய்ஸ் கொடுப்போம். என்னன்னா ஒரு சேலஞ்ச், அது எல்லாமே இங்கே வரும். அதில் அவங்க ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதை முடிச்சாங்கன்னா இதோட பெரிய பேப்பரை மடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். பட் அந்த தாத்தாவால் மடிக்க முடியல. அபியோஸாக நாங்கள் வந்து நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதுமே வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்குறப்போ இன்னொரு ஆட்டோ எனக்கு கிடைச்சாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ட்ரை பண்ண கொடுத்தோமா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 10 செகண்ட் 15 செகண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 மடிப்பை தொட்டுட்டார். எஸ் ஆஃப்ஸ்குவாட் அவர் மடிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஆக்சஸ்க்கு அவருக்கு பர்மிஷன் கிடைச்சது. பட் அவர் செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார். ஆனால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சத்துக்கு மேலே இழுக்கவே முடியல. அவரும் போதும்னு சொல்லி வாக் அவுட் பண்ணிட்டாரு. ஓகே, வெளியில எடுத்துட்டு இருந்தா மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேண்டமா 3 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. எல்லாமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்களா? சோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் கொடுத்துருக்கோம். என்னன்னு அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லல. இப்பதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். அவங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போறாங்கன்றதே அவங்கள்ட்ட நாங்க சொன்னோம். எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பேப்பரை கொடுத்து மடிக்க சொல்லிட்டோம். கரெக்டா அவங்க 15 செகண்ட்குள்ள மடிச்சாங்க அப்படின்னா அடுத்த சேலஞ்சுக்கு போவாங்க. இல்ல அப்படின்னா அவங்க அதிலே ஸ்டாப் ஆயிடுவாங்க. ரெடி 3 2 1 கோ. சீக்கிரம் 15 செகண்ட் முடிச்சிருச்சு. இதுக்குள்ள யார் 7 மடிப்பு மடிச்சிருப்பீங்கன்னு தெரியல. டைம் அப்படியே நிறுத்துங்க. இப்போ யார் எத்தனை மடிப்பு மடிச்சிருக்கான்னு பார்ப்போம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 15 செகண்ட்குள்ள 7 மடிப்பு மடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, 3 பேத்துக்குமே நாங்க சேலஞ்சை கொடுத்து மூவ் பண்ணலாம்னு நினைச்சோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்டேஜுக்கு போக போறேன். இந்த கையை 3ல யார் தொடுறாங்களோ அவங்களுக்கு என்ன வருதோ அதை கொடுக்க போறேன். ஸோ ரேண்டமா பார்ப்போம். 3 பேரும் ஒரு அளவு தொடுங்க பார்ப்போம். இந்த ஒரு சும்மா தான் இருக்குது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஸ்டார், அந்த ஆட்டோக்கார அண்ணா இருக்காருல, அவரு ட்ரை பண்ணது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளிண்ட்டை வச்சு நீங்க வந்து ஒரு ஃபயரை 5 நிமிஷத்துக்குள்ள மேக் பண்ணணும். ரெண்டாவது இல்லாம மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஜெயிண்ட் பலூன், நம்ம வந்து ஹீலியம் பலூன் கட்டி மேல பறக்க விட்டோம்ல, அதுதான் இப்ப பண்ண போறோம். அந்த இது என்னன்னா அந்த பலூனா ஒரு ஃபுல்லா 5 நிமிஷத்துல ஊதி வெடிக்கணும். ஸோ 3 பேத்துக்குமே 5 நிமிஷம் தான் டைம் லிமிட். யார் முடிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதை வச்சு உனக்கு 5 நிமிஷம் டைமே நெருப்பு வைக்கணும். வண்டி ஓகே, 3 பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள்ட்டி ஒன்று கொடுத்துருக்கோம். அதான் அவங்க 5 நிமிஷத்துக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்க தான் இதோட பெரிய பேப்பர் மடிக்க போவாங்க. ரெடி 3 2 1 கோ. யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணா பார்த்துக்கலாம். எப்படி யூஸ் ஆகுதுன்றதுக்கு என்ன வேணா நீ ட்ரை பண்ணிக்கலாம். உனக்கு 5 நிமிஷம் டைம், 35 செகண்ட் போயிடுச்சு. கொஞ்சம் நல்லா அழுத்தி பண்ணு. லங்ஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? சீக்கிரம். இந்த வாட்ச் பட்டு வெடிக்கூடாது, பார்த்துங்க. ஃபுல்லாக பண்ணக்கூடாது, கீழே வந்துட்டு போயிடலாம்ல. ஃபுல்லாக இழுத்து உரியணும். இது வச்சுக்கிட்டே எரிக்க போறீங்களா? புரியுதா? ரைட்டு. வாட்சை கேட்டு கையா வெடிக்குமா? ஊதி மட்டும்தான் வெடிக்கணும். அதில் எவ்வளோ பிடிச்சிருக்கா? பிடிக்க முடியுதா? ஒன்று ஊத்துட்டுமா? ஐயோ, பிடிக்க இதுவே உள்ள போக மாட்டேங்குது. இந்த ஸ்டாவை திருப்பி தலையில் கவுத்துப்பார். இந்த ஸ்டாவை திருப்பி அப்படியே கவுத்து பேர் வருது பேர். கவுத்துடலாமா இது? என்னத்த எடுத்து கவுத்துக்கலாம், அதுவும் இருப்போம். எப்படி வேணா பண்ணிக்கோ. ஆனால் கீழே இருந்து வழியாக போகக்கூடாது. பத்திச்சா? சீக்கிரம்
3 நிமிஷம் டைம் இருக்குது. இதோ பாருங்க, 3 நிமிஷம் டைம் இருக்குது. கொஞ்சம் யோசி, என்ன பண்ணலான்னு யோசிச்சா முடிச்சிடலாம். இது 3, அது ரெண்டுமே வந்து பவர். இது ஒன்று வந்து பார்த்தோன்னா பிரெயின் யூஸ் பண்ணுறது. 2 நிமிஷம் 50 செகண்ட் முடிஞ்சிருக்கு. சீக்கிரம். அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. சொல்ல போனால் இது ஈஸி. இதில் பெரிய மைனஸாக அந்த வெடிக்கிற சவுண்டை நீ பயந்துட்டு உடைக்கணுன்றது தான். ஒன்றும் ஆகாது, பயப்படாத. டைம் எடுத்துக்கோ. பேர் 2 நிமிஷம் இருக்குது. நல்லா யோசி. ஒரே ஒரு ட்ரிக் அதை பண்ணிட்டுனா ஈஸியாக பற்றிடும். 10 செகண்டில் 10 வச்சிடலாம். அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே யாருக்குமே நான் வந்து இது சொல்லல, உனக்கு மட்டும்தான் நான் சொல்லிருக்கேன். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. மயக்காலம் வந்துடாது இல்லை. இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. சரி, ஸ்டாப். நிறுத்து. எஸ் ஸ்காட் ஃபர்ஸ்ட் கொடுத்த 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் முடிக்க முடியல. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கொடுப்போம். பட் மணி அப்படி ரெடியூஸ் ஆகும். நம்ம ஒரு மடிப்புக்கு 1000 ரூபா சொன்னோம்ல, இதுல அவங்க ஜெயிச்சு வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடிப்பு 500 ரூபா தான். மிச்சம் 500 ரூபா வந்து பாத்தீங்கன்னா சேனலோட வளர்ச்சி இதுக்கு வந்துடும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிண்ட் வச்சு அவனால பத்த வைக்கவே முடியல. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரிக் தானே தவிர எவ்வளவுதான் நம்ம உழைச்சு பண்ணாலுமே அதுல வந்து பத்த வைக்க முடியாது. அதுக்கப்புறம் செஞ்சும் காட்டினா அதுக்கடுத்து பலூன் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. நான் இமேஜின் பண்ண 5 நிமிஷத்துல ஊத முடியும்னு சொல்லிட்டு அவரால் எவ்வளவு ஊதி பாத்தீங்கன்னா ஊதவே முடியல. சரி ஓகே, ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிண்ட் வச்சு வெடிக்க வச்சு 2 பேருமே வாக் அவுட் பண்ண வச்சுட்டு 3வது வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஸ்டார் எடுத்தாரு பாத்தீங்கன்னா, அவங்கள தான் திருப்பி நம்ம ஹிஸ்டரி செய்யணும் போறோம். ஓகே, ஜெயிச்சால்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இதோட பெரிய சைஸ் பேப்பர் கொடுக்க போறோம். இதுல ஒரு 7க்கு அப்புறம் மடிக்கிற ஒவ்வொரு மடிப்புக்கும் நம்ம 1000 ரூபா தர போறோம். பட் ஆனா அதுல ஒரு 5 நிமிஷம் தாண்டதுனால அப்படியே பாதி அமௌண்ட் சொன்ன மாதிரி வளர்ச்சி நிதிக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ரெடி, 3, 2, 1 கோ. 5 நிமிஷம் டைமு. எவ்வளோ கரெக்டாக மடிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 நான் தெளிவாக தான் இருக்கிறேன். 3 ஓகே, டைம்ஸ் அப். 1 2 மொத்தமாக அவரால் வந்து பார்த்தீங்கன்னா 8 மடிப்புக்கால் மடிக்கவே முடியல. எஸ், இதை கொஞ்சம் ட்ரிக்கெலாம் ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா அவரால் இன்னொரு மடிப்பு மடிச்சிருக்க முடியும். பட் அவர் அந்த ஸ்டெப்புலாம் போல, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டாரு. இதில் கலந்துக்கிட்ட அவருக்கு மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேத்துக்குமே நம்ம ப்ரைஸ் பண்ணி மொத்தமாக நம்ம சொன்ன மாதிரி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சில் ஏதோ ஒரு குறை இருக்குது, ஃபைனலாக ஒரு ஆளை வச்சு கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்ததுல தான் ஒரு ஐடியா வந்து தெர்மல் கேமரா வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ ஸ்பாட்டும் பார்த்தாச்சு, ஆளும் அங்கே தான் இருக்காரு. இப்போ அந்த இடத்துல போய் வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்ணுவீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் இருக்குல்ல, இது நீங்கள் 8 தடவைக்கு மேலே மடிச்சிங்கன்னா மடிக்கிற ஒரு முடிவு 1000 ரூபா தரும். உங்கள் கையில் அப்படியே கொடுத்துருவோம். நீங்கள் எதுவுமே காசுலாம் கட்ட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஏன்னா அதே தான் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் கேட்டதுக்குமே அதே சொன்னாங்க. அண்ட் அதில் இன்னொரு சொன்னார், எனக்கு ஜெயிச்சா காசெல்லாம் வேணாம், எனக்கு 2-3 ஆளுங்களை சொல்லி விடுங்க போதும் அப்படின்ட்டு தான் சொன்னார். எனக்கு இதில் ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆனதே அதுதான். உங்களுக்கு வந்து காசாக கொடுக்குறதோட தொழிலாக கொடுத்தா பெட்டர்ன்றீங்க. எனக்கு நம்ம உழைச்சா தான் எனக்கு பிடிக்கும். கரெக்ட், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ உங்களை ஃப்ரீயாலாம் காசு தெரியலையா? நான் நீ அது ஒரு வேலையே கிடையாது. அவரோட நம்பர் போட்டு வர, அவர் லொக்கேஷன் நான் பின் பண்ணி வரேன். உங்களுக்கு யாராவது அதாவது வந்து அந்த மாதிரி தேவை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே நல்லா தான் பண்ணுறாரு, உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணிங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த சேலஞ்சை வச்சு ஆரம்பிக்க போகிறோம். ரெடி, 3, 2, 1 கோ, ஸ்டார்ட். ஆக்சுவலாக இவர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய சைஸ். ஃபர்ஸ்ட் கொடுத்ததும் கிடையாது, 2வது கொடுத்ததும் கிடையாது, 3வது இருக்கிறதே ரொம்ப பெருசு. ஆல்ரெடி நம்ம இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் மடிச்சு காமிச்சிருக்கோம். பட் ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் 8 தடவைக்கு மேலே மடிக்க முடியல. நானும் நிறைய சொல்லி பார்த்தேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு, இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை கொடுத்து அவர் வாங்கிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் கலந்துக்கிட்டேன், எனக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் வேணாம்னு சொல்லிட்டார். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாலாம் தரல, நீங்கள் விளையாடுனீங்க, நீங்கள் ஜெயிச்சிங்க, உங்களுக்கான அமௌண்ட் தான் சொல்லி கேட்டதுக்குமே அவர் வாங்கவே இல்லை. கடைசியாக என்னென்னமோ சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 ரூபாவோட வாங்கிட்டு போதும்னு சொல்லிட்டாரு. எனவே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நடந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் அமௌண்ட் வேணான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஏதாவது கஸ்டமர் வந்தால் போதும், எனக்கு அதுவே பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்பயும் நான் திருப்பி சொல்கிறேன், அவரோட கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் பின் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் ஃபில் பண்ணிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பைக் கவர், அந்த மாதிரி ட்ரெஸ் ஐட்டம், அந்த மாதிரி சில விஷயம்லாம் தைக்கிற இடம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அங்கே யூஸ் பண்ணிங்க. எனவே இந்த வீடியோ வந்து எங்களுக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. நிறைய தடவை அட்டெம்ப்ட் பண்ணி புதுசாக என்னென்னமோ பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டு திருப்பி என்னத்தையும் இன்வால்வ் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த விதமான வீடியோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. அதுதான் எங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பற்றி என்னன்னு எங்களுக்கு ஒரு தாட்டை கொடுக்கும். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைபு, ஷேர் எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுச்சுனாலும் சொல்லி விட்ருங்க. வீடியோ முடிச்சிக்கலாம்.